நம்ம எல்லாருக்கும் அம்மாவை பிடிக்கும். அம்மாவை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அம்மாவை லவ் பண்ணாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அம்மா நம்மளை வளர்க்கறது என்ன செய்றாங்க? 10 மாதம் சுமக்குறாங்க, பால் ஊட்டுறாங்க, சோறு ஊட்டுறாங்க, காய்கறி ஊட்டுறாங்க. எல்லாம் எங்கேருந்து ஊட்டுறாங்க? இந்த மண்ணுலேருந்து எடுத்து ஊட்டுறாங்க. நம்ம லவ் பண்ண அம்மாவை நேசிச்ச இந்த மண்ணை லவ் பண்ண விட்டுட்டோம். மண்ணை நேசிக்க விட்டுட்டோம். இதை நமக்கு மண்ணை நேசிக்க கற்றுக் கொடுத்த பெருமகனார் நம்மாழ்வார் அவர்கள். அவர்கள் இந்த மண்ணை நேசிக்க சொன்னார். மண்ணுக்கு எந்த தீங்கு விளைவிக்காதீங்க, எந்த ரசாயனமும் போடாதீங்க, மண் ஆரோக்கியமா இருந்தா நீங்க நல்லா இருப்பீங்கன்னு நமக்கு எடுத்துரைச்சார். இதெல்லாம் நமக்கு மறந்து போயிட்டோம் ஒரு காலத்துல. இதை நமக்கு சொல்லி கொடுத்த மகான் நம்மாழ்வார் அவர்கள். இந்த மண்ணு ஆரோக்கியமாக தான் நாம் ஆரோக்கியமா இருப்போம். மண்ணு நோய்விட்டா நம்ம நோயுறுவோம், நம்முடைய சந்ததிகள் நோயுறும் என்று அடித்து சொல்லி இன்னைக்கு இயற்கை விவசாயத்தை இந்த அளவுக்கு எடுத்துக்கொண்டு வந்து தமிழ்நாடு என்ன, இந்தியா என்ன, உலகம் முழுவதும் அவரை அறியாதவர்கள் என்று யாரும் கிடையாது. இன்னைக்கு எல்லாருமே அவரை நல்ல விதமா போற்றுறாங்க. எல்லாருக்குமே அறிமுகமானவர். அவருடைய நினைவு நாள்ல இன்னைக்கு அவருக்கு அஞ்சலி செலுத்துவதில் நான் ரொம்ப பெருமைப்படுகிறேன். மேலும் நாம் இந்த இயற்கை விவசாயத்தை பரவலாக்கம் செய்யறதெல்லாம் இல்லாம அடுத்தவர்கள் சாப்பிட்றதுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும். காயத்ரி மேடம் கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ கெமிக்கல் வர அரிசிக்கும் ஆர்கானிக்ல வர அரிசிக்கும் குவான்டிட்டி ஒரு ஆர்கானிக் ஒரு 100 கிராம் தேவைப்பட்டு, இந்த கெமிக்கல் அரிசி ஒரு 100 கிராம் தேவைப்பட்ட ஆர்கானிக் அரிசி ஒரு 75 கிராம் எடுத்தா போறோம். அந்த குவான்டிட்டியும் சரி, அந்த சத்துக்களும் சரி அதிலே நிறைய வந்துடும். ஏன்னா ரங்கநாதன் சார் சொன்னாங்க, விலைகளை குறைச்சி கொடுக்கணும், இந்த கெமிக்கல் அரிசியை விட விலைகளை குறைச்சி கொடுக்கணும்னு சொன்னப்போ அவங்க இந்த விளக்கத்தை சொன்னாங்க. ரொம்ப சிறப்பா இருந்தது. நன்றி சகோதரி, நன்றி மகளே. மேலும் இங்க வந்திருக்க அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.